Good morning, dear Vestigians. ரொம்ப அருமையான ஒரு நாள். வெல்கம் டு த வெஸ்டீஜ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற ப்ரோக்ராமை பார்க்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மேனேஜ்மெண்ட் சார்பாக வருக வருக என்று என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். வெஸ்டீஜ் ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான நிறுவனங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் ஈவன் இந்த 3 மாதம் லாக்டவுன் பீரியட்ல இருந்தால் கூட மாதம் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்றளவில் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவில் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஏப்ரல் மாதம் நம்மளுடைய வியாபாரம் கொஞ்சம் டஃபாக இருந்த நேரத்தில் பட் இமீடியட்டா அதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்குமோ அதை எடுத்து மே மாசம் இன்ஃபேக்ட் ஜூன் மாசத்துல நம்மளுடைய வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பழைய ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய அந்த வியாபாரம் அந்த அளவுக்கு திரும்ப நம்ம வந்தாச்சு. கிட்டத்தட்ட 193 கோடி வந்து நம்முடைய வியாபாரம் ஜூன் மாசத்துல நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பிகினிங் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் தமிழ்நாடோட நம்மளுடைய வியாபாரம் கிட்டத்தட்ட 11 கோடி அளவுல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கும்போது இந்த லாக்டவுன் சமயத்துல இன்னைக்கு எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் தடுமாறக்கூடிய இந்த நேரத்துல கூட இன்னைக்கு வெஸ்டீஜோட வளர்ச்சி வந்து அப்படிங்கிறது இன்னைக்கு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம் வெஸ்டீஜோட விஷன் அண்ட் மிஷன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய பெஞ்ச் மார்க்கே அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ்ல மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது தான். ஸோ அந்த வகையில இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் மிக அற்புதமாக நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது வெஸ்டீஜ்ல தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இன்னைக்கு மிக வெற்றிகரமாக ஒரு தலைவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி பேச காத்துட்டு இருக்காரு. ஸோ இவரை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகாதார துறையில ஒரு சமூக சேவை போல தன்னுடைய பணியை வந்து செய்துட்டு இருந்தவர் 2002 ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும், அது ஏன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் அவருக்கு கிடைச்ச அறிமுகம் ஒரு டைரக்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்துல சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றிய போது வாழ்க்கையில ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல நிறைய விஷயங்களை இழந்தார். ஈவன் அவருடைய வீடை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுச்சிருந்தது. ஏன்னா எல்லாருடைய கனவு அப்படிங்கிறது இன்னைக்கு வெறும் லக்ஸுரி கார் லக்ஸுரி வீடு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதும் ஒரு முக்கியமான ஒரு கனவு. அப்ப அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் இன்னைக்கு எத்தனையோ பணம் சம்பாதிச்சிருந்தாலும் அந்த சம்பாத்தியம் இது எல்லாமே ஒரு நேரத்தில் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது சரி திரும்ப இனிமே நம்ம வேலைக்கே போயிடலாம், இன்னைக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்த வியாபாரம் இதெல்லாமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டராக தான் இன்னைக்கு திரும்ப அவருடைய வேலையை வந்து துவங்கினார். அதாவது 2011. ஸோ கிட்டத்தட்ட 2002 ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில பல நிறுவனங்கள்ல அவர் வேலை செய்திருந்த போதிலும் அந்த பிசினஸ் செய்திருந்த போதிலும் இழப்புகள் மட்டுமே அதிகம் சந்தித்தவர், தோல்விகளை மட்டுமே அதிகம் சந்தித்தவர். அதற்கு பின்னாடி பெயிண்டிங் ஜாப்ல இருந்த பொழுது அவருடைய நண்பர் மூலமாக வெஸ்டீஜின் அறிமுகம் அவருக்கு கிடைச்சது. ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷமாக வெஸ்டீஜ் பிசினஸ் மேல அவருக்கு நம்பிக்கையும் ஏற்படல. ஸோ இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, பேசாம நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போவோம், வேலைக்கு போனாதான் நிரந்தரமாக இருக்க முடியும் அப்படின்னு மட்டுமே நம்பிட்டு இருந்தவர். ஸோ ஒரு கட்டத்துல மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் போல்ராஜ் சார் அவர் பேச ஆரம்பிச்சு சரி இந்த வியாபாரம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அன்னைக்கு துவங்கினவர் 2011 ஆரம்பிச்ச இந்த வியாபாரம். ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட 13 வெளிநாடுகளுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 17 லட்சம் மதிப்புள்ள ஸ்கோடா கார் வாங்கியிருக்கார். ரீசெண்டா 65 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடும் வாங்கியிருக்கார். ஸோ முன்னாடி எத்தனையோ டைரக்ட் செல்லிங் நிறுவனங்கள்ல பிசினஸ் செய்தும் இருந்த பணமெல்லாம் இழந்த நிலையில் இன்னைக்கு வெஸ்டீஜ்ங்கிற இந்த வியாபாரத்தை எடுத்து படிப்படியாக லைஃப்ல முன்னேறி இன்னைக்கு தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை இன்னைக்கு அவங்களை வெற்றி அடைய செய்து அவங்களுடைய லைஃப்லயுமே நல்ல ஒரு வருமானம், ஒரு பொருளாதார வளர்ச்சி, அவங்கள கனவுகளை நனவாக்கக்கூடிய நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை அவருக்கு டீமுக்கு கொடுத்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைனமிக் லீடரா இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து ஒரு அறிமுகமாக போகிறார்.
ஸோ இத்தனை பெரிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சதை சரியான முறையில பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு வெற்றியாளராக ஜூன் மாதம் டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற அந்த லெவலையும் அச்சீவ் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லீடரா இன்னைக்கு நம்ம முன்னாடி பேச இருக்கிறார். சோ இந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர் அதை தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வெற்றியாளராக இன்னைக்கு வெஸ்டீஜ்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தான் இன்னைக்கு அவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுதான் இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். சோ வாழ்க்கையில எத்தனையோ லட்சியங்கள் கனவுகள் இருந்தாலும் அந்த இலக்கை நோக்கி எப்போதையும் நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பட் தன்னுடைய இலக்கு தன்னுடைய குறிக்கோள் இதை வெற்றி அடையறதுக்காக எத்தனை தோல்விகள் சந்திச்சாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நான் ஜெயிக்க போறேன் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மிஸ்டர் சதீஷ்குமார் டபுள் கிரவுன் டைரக்டர் அவரை இன்னைக்கு உங்க முன்னாடி அறிமுகம் படுத்துறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எஸ் சார். குட் மார்னிங் டு ஆல். என்னுடைய இந்த எம்டிஎம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த எம்டிஎம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இந்த காலை பொழுது. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அசோக் நராஜ் சார் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு எம்டிஎம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் சொன்னேன் இது என்னுடைய கடமை சார், கட்டாயம் நான் பண்றேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் நன்றி சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அருமையான இந்த வேலையில பட் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வியாபாரம் கையில கிடைச்சிருக்கு. பட் எல்லாருக்குமே நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ரொம்ப அதாவது பல இடங்கள்ல சர்க்கிள்களும் பல இடங்கள்ல எனக்கு மோசமான நிலைகள் வந்த போதும் என்னுடைய மனநிலையை கரெக்டான முறையில எனக்கு கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது என்னுடைய அப்பா அம்மா. பட் என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் என்னோட மனசுல டிராவல் ஆகக்கூடியவங்க என்னுடைய அப்பா அம்மா. அதுல குறிப்பா என்னுடைய அம்மா. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறதுல என்னுடைய அம்மாவை தான் நான் எடுக்க முடியும். பட் அந்த மாதிரி லீடர்ஷிப்பை நான் இது வரைக்கும் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் என்னுடைய அம்மாவிட்ட நான் பார்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய அப்பா. பட் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது என்னால மறக்க முடியாது. எனக்கு ஞாபகம் தெரிந்த நாட்கள்ல இருந்து என் அப்பா தூங்குறத நான் பார்த்தது கிடையாது. பட் அந்த மாதிரி உழைப்பை நான் பார்த்து வளர்ந்ததுனால அவர் ஒரு எம்ப்ளாயா இருந்தாரு. காதி கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. அந்த டைம்ல அவருடைய உழைப்பு அவர் வந்த பிறகு வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிற்ப வேலைகள் செய்வாரு. ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அதனால அவருடைய விஷயங்களை பார்த்து ஏன்னா அவருடைய உழைப்பை பார்க்கும்போது எனக்கு இன்னைக்குமே ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய விஷயமா எனக்கு லைஃப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பாக்குறேன். பட் என்னுடைய கடவுள் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி என்னுடைய அப்பாவை நான் டெய்லி நான் என் மைண்ட்ல வச்சிருக்கிறேன். பட் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய 3 அண்ணா ஒரு அக்கா, பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி, சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. எனக்கு நிறைய உதவிகளும் நிறைய சந்தோஷங்களும் பரிவு ஆனந்தம் எல்லாமே கொடுத்த ஒரு குடும்பம் என்னுடைய குடும்பம். அதுல குறிப்பா என்னுடைய மூத்த அண்ணனும் அக்காலும் இப்போ என்னோட இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. இது என்னுடைய அக்காளுடைய ஃபேமிலி. அவங்களோட நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்களோட நான் தொடர்பு கொள்ள வச்சிருக்கிறேன். பட் காட்ஃபாதர் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனம் நம்முடைய கௌதம்பாலி சார். பட் இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா நிறைய பேருடைய பொருளாதார மாற்றத்தை மிகப்பெரிய அளவுல மாற்றின ஒரு மகான் சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துல இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய காட்ஃபாதர் என்னுடைய ரொம்ப விருப்பப்பட்ட என்னுடைய மனம் விரும்பின ஒரு நபர் கன்வர் சார் அண்ட் தீபக் சார். பட் இவங்களுடைய தலைமையின் கீழே நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு
எப்பவுமே ஒரு பெரிய பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். பட் என்னுடைய கிரேட் ஃப்ரெண்ட், பட் இவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தவர். என்னால மறக்க முடியாத நபர். என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எனக்கு பல விதமான நிறைய சர்க்கிள்கள் எங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கெல்லாம் என்ன தூக்கி நிறுத்தின ஒரு நண்பர். பட் இந்த வியாபாரத்தை உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அவர் தான் என்ன ப்ரெஸ் பண்ணி இந்த வியாபாரத்தை எடுக்க வச்சாரு. அந்த மாதிரி ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மை கிரேட் அப்ளைன் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சார். இவரை பற்றி நிறைய நான் பேச போறேன். பட் என்னுடைய ரோல் மாடல், என்னுடைய மென்டர், அது மட்டும் இல்லாம எனக்கு எங்கெல்லாம் சர்க்கிள்கள் வந்திருக்கோ, எங்கெல்லாம் நான் வந்து துவண்டு போயிருக்கிறேனோ, எங்கெல்லாம் எனக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்த என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை எனக்கு மாத்தி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி. பட் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் டெய்லி 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 நான் கத்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு லீடர்ஷிப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். பட் இவர் வந்ததுனால தான் நான் இந்த வியாபாரத்துக்குள்ள நான் சைன் அப் பண்ணேன். பட் வேற யார் வந்திருந்தாலும் நான் சைன் அப் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரேட் லீடர். பட் அவரோட நான் டிராவல் பண்றது, அவரோட நான் இணைஞ்சிருக்கிறது, அவரோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷங்களும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் மிஸ்டர் சுதாகர் சார். பட் இவரை பற்றி சொல்லணும்னா மைண்ட் லெவல்ல ஒரு பெரிய லெஜெண்ட்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு கூட நான் காலையில அவர் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கிரேட் லீடர். பட் என்னோட ரொம்ப பரிவும் ஆனந்தமும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கிரேட் லீடர் மிஸ்டர் முகமது ஃபரூக். பட் இவரை பற்றி சொல்லணும்னா லீடர்ஷிப்ல வந்து ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கும் அவருடைய ட்ரைனிங் மாடல்ஸ் இன்னைக்கும் என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸ் உடைய மைண்ட்லயே நிக்கிறது மாதிரி பலவிதமான ட்ரைனிங் மூலமா என்னுடைய டீமை பெரிய லெவல்ல கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சிற்பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிரேட் அப்ளைன் கிரேட் மெண்டர் மிஸ்டர் ஆர்.எஸ். ராஜன் சார். இவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய லெஜண்ட், ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நபர். பட் பல இடங்கள்ல வியாபாரத்தை மிகப்பெரிய அளவுல இந்த வியாபாரத்தை தொடங்குனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டமா இன்னைக்கு எடுத்துட்டு போய் பல குடும்பங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தவர். பட் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னுடைய வியாபாரத்தை ஸ்டார்டிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்லணும்னா 5000க்கு மேற்பட்ட வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் இவருடைய அந்த சிஎன்டி வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் ப்ரமோட் பண்ணி இருக்கிறேன். என்டிஓ சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அவரோட சிஸ்டம் பேக் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய வியாபாரத்துல நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண அந்த மாதிரி ஒரு மெண்டர். நெக்ஸ்ட் மிஸ்டர் சித்தார்த் சிங் சார். பட் ஒரு மிகப்பெரிய தலைமை, மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப். 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப்புக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை தரக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி. அவரோட எடுத்த போட்டோ இது. பட் இப்ப என்னோட லைஃப் பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து கோடியூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்துல நான் வந்து 1979 நான் பிறந்தேன். பிறக்கும்போது சாதாரண ஒரு குடும்பம் தான். பட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். பிறந்து 10th வரைக்கும் நான் வந்து எனக்கு ஊருக்கு பக்கத்துல வாத்தியார் கோணம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 10th வரைக்கும் நான் படித்தேன். 10th படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா +1 +2 அப்படிங்கிறது எல்எம்எல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளியாடி அப்படிங்கிற ஊர்ல நான் படித்தேன். பட் இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எனக்கு என்னுடைய எய்ம் அப்படிங்கிறது ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது, போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எய்மா இருந்தது. அது பிறகு மிலிட்ரிக்கு பல தடவை நான் திருச்சி இங்கெல்லாம் போய் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். பட் அதுல எனக்கு செலெக்ஷன் ஆகல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஐடிஏ, அது ஒரு 2 years ஐடிஏ ஃபிட்டர் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நான் வந்து ஒரு 2 years நான் படித்தேன். பட் அந்த சுச்சுவேஷன்ல மிகப்பெரிய அளவுல லைஃப்ல அது மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேடல்கள் மனசுக்குள்ள இருந்தது. குறிப்பா நான் 10th படிக்கும்போது என்னுடைய டியூஷன் மாஸ்டர்கிட்ட நான் கேட்டேன், 1 கோடி ரூபாய் மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கவே முடியாது, நம்ம எல்லாம் சேர்த்து பார்க்கணுங்கிறது கற்பனையில கூட நடக்காத விஷயம், அது நீ நினைச்சிட்டு கூட பார்க்காத அப்படிங்கறதான் சொன்னாரு. பட் என் மனசுல ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆழமா ஒரு பதிவு, மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள விதையா விழுந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னை கொண்டு இன்னைக்கு வெஸ்டிஜில கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு. பட் அவர் சொன்ன விஷயம் 100% இது நடக்காது அப்படிங்கிற விஷயத்தான் ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தாரு.
பட் என்னுடைய தேடுதல் பாத்தீங்கன்னா வேலையில தான் அதிகமா இருந்தது. ஆனா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம், ஆசை அடிமனசுக்குள்ள எனக்கு ரொம்ப வேகம் கொடுத்த விஷயங்களா இருந்தது. பட் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல 2001 2002ல பாத்தீங்கன்னா அதாவது இதுல பெரிய வருமானம் இல்ல, மாதம் 1000 ரூபாய் அதுதான் மாத வருமானம். அது மாதிரி மாதம் ஒரு வருடம் மாதம் 1000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். 2வது வருடம் 2000 ரூபாய் தான் சம்பளம். ஒரு 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்டுடைய ஒரு சோசியல் சம்பந்தமான ஒரு ஒர்க்ல பாத்தீங்கன்னா நான் கண்டினியூவஸா நான் வந்து அதுல ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல தான் என்னுடைய மனைவி எனக்கு அறிமுகமானாங்க. பட் அந்த டைம்ல அவங்களோட நான் பழகுனதன் மூலமாக ஒரு லைஃப் பாத்தீங்கன்னா லைஃப் சம்பந்தமான ஒரு 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 தேடுதலும் ஒரு ஆசையும் காதலுமாக எனக்கு மலர்ந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2001ல ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் நான் பண்றேன். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மிஸ்டர் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒரு லீடர்ல இருக்கிறாரு. பட் இவர் எனக்கு ரொம்ப காலமா பழக்கம், ரொம்ப வருஷமா பழக்கம். பட் 2001ல நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருக்கும்போது அந்த டைம்ல எனக்கு நான் தான் முதல்ல மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா திரி வியாபாரம். திரின்னா நமக்கு விளக்குக்கு போடக்கூடிய திரி வந்து பாக்கெட்ல போட்டு அவர் ரெடி பண்ணுவாரு. அவர் ரெடி பண்ணி நான் வந்து மார்க்கெட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1 or 2 months மார்க்கெட் பண்ணியிருக்கிறேன். பட் என்னமோ ஏதோ தெரியாது, கிருஷ்ணகுமார் சாருக்கும் எனக்கும் மார்க்கெட்டிங்ல ஒரு கனெக்ஷன் ஏற்பட்ட இடம் பாத்தீங்கன்னா 2001 அப்படின்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பட் அவருடைய தம்பியுடைய மேரேஜ்ல எடுத்த போட்டோ தான் இந்த போட்டோ. இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இதுல உட்கார்ந்துருக்கிறாரு. மிஸ்டர் ஒரு மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க இந்த மேரேஜ்ல. பட் அந்த மேரேஜுக்கு நான் போகும்போது எடுத்த ஒரு போட்டோ தான் இந்த போட்டோ. நெக்ஸ்ட் 2002 நான் என்னுடைய தேடுதல் வேட்டை நான் முதல்ல சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு வியாபாரம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் எனக்குள்ள ரொம்ப ஆழமா பதிவா இருந்ததுனால ஏதாவது ஒண்ணு பண்ணேன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் மாதம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத சுச்சுவேஷன் தான் எனக்கு லைஃப் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. குறிப்பா என்னன்னா என்னுடைய நண்பர் வந்து சொன்னாரு, ஒரு நபர் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு தான் ஒரு ஆள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஏதோ பொருட்கள் இருக்கு, அதை மார்க்கெட் பண்ணணும், அதை விற்கணுமா, அதை சேர்க்கணுமா அப்படின்னு சொன்னாரு. பட் எனக்கு எதை பற்றியும் தெரியாது, எனக்கு வியாபாரம் பண்ணணும் அவ்வளவுதான். பட் நான் என்ன பண்ணேன், சைக்கிள் எடுத்து, அன்னைக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அவருடைய வீடு மிஸ்டர் மணிகண்டதாஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரை பார்க்க நான் போனேன். அவரை பார்க்க போகும்போது அவர் ஊர்ல இல்ல, வீட்டுல இல்ல. அப்போ அவர் குறிப்பா ஒரு கடையில ரெகுலர் கான்டாக்ட்ல இருப்பாரு. அந்த கடையில போய் நான் சொல்லிட்டு வந்தேன், அவர் வந்தா என்ன வந்து அவசியம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவரும் அவருடைய அப்ளைன்மா வந்து என்ன பார்க்க வந்தாங்க. 2002ல நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு அறிமுகமாகி நான் உடனே வந்து சைன் அப் பண்றேன். பட் ஏன்னா என்னோட தேடுதல் வேட்டை எனக்கு இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படிங்கிற தேடுதல் வேட்டை இருந்ததுனால 2002ல இந்த வியாபாரத்துல நான் சைன் அப் பண்றேன். சைன் அப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வியாபாரத்தை முழு மூச்சா பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த வியாபாரத்துல இணைறதுக்காக 2450 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், என்னோட கட்டுறதுக்கு பணம் எதுவுமே கிடையாது, ஏன்னா வயசு சின்ன வயசு. அப்ப என்னுடைய அப்பா தான் வந்து எனக்கு அந்த பணத்தை கட்டுறாரு. பணத்தை கட்டும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை என்னால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. அவரு கஷ்டப்பட்டு தான் தந்தாரு. ஆனா சந்தோஷமா அந்த வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரெகுலர் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு பீரியட்ல எனக்கு பாத்தீங்கன்னா பைக் ரொம்ப அவசியமா இருந்தது. அப்போ அம்மா 2001ல 7/3/2001 அம்மா இறந்தாங்க. அப்போ அம்மாவுடைய தாலி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தது. அப்பாவிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா சண்டை போட்டுதான் அந்த தாலியை நான் வந்து எடுத்து அப்பாவிட்ட பெர்மிஷனோட அந்த தாலியை அடகு வச்சுதான் நான் ஒரு பைக் வாங்கினேன். இந்த வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் பெரிய நம்பிக்கை, பெரிய என்ன சொல்லலாம், எனக்கு பெரிய ட்ரீம். அது அந்த வியாபாரத்துல வந்து அவ்வளவு பெரிய கான்பிடன்ட் எனக்கு மீட்டிங் ட்ரைனிங்ல கொடுத்ததுனால நான் முழு ஈடுபாடோட அந்த வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். முழு கனவு, என்னுடைய ஒட்டுமொத்த கனவையும் இந்த வியாபாரத்துல நான் வந்து முழு ஈடுபாடோட நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த என்னுடைய லைஃப் டைமை, என்னுடைய முழு நேரத்தையும், என்னுடைய முழு உழைப்பையும் நான் அந்த பிசினஸுக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி 2002ல ஸ்டார்ட் பண்ணேன். பாத்தீங்கன்னா அதுல பலவிதமான ட்ரைனிங்ஸ் நான் வந்து போயிருக்கிறேன். ட்ரைனிங் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் பார்ட் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ட்ரைனிங் இல்லாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே கிடையாது. பட் நான் வந்து குறிப்பா இந்த போட்டோ நான் எதுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரைனிங் வந்து நான் தமிழ்நாட்டுல குறிப்பா ஒரு 10 பேர் தான் இந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிள் ஆயிருந்தாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. ரொம்ப முக்கியமா ரொம்ப சந்தோஷமா பெங்களூர்ல அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு ட்ரைனர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு.
அப்போ சொன்னாங்க, தகவல் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ட்ரைனிங் இவ்வளவு நேரத்துல நடக்க போகுது அப்படின்னா தகவல் எல்லாம், ஏன்னா போன் எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, டைரக்டா ஏதோ ஒரு இடத்துல நம்ம சந்திச்சு பேசுறது மாதிரிதான் அந்த தகவல் எங்களுக்கு வந்தது. மார்னிங் வந்து ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மாதிரிதான் உண்மையான நிலவரம். ஆனா எனக்கு சொல்லப்பட்டது ஈவினிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நான் வந்து பெங்களூர்ல என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுல போய் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க இருந்தாரு, அவருடைய வீட்டுல போய் நான் ஸ்டே பண்ணேன். பட் ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் ஆனால அவருக்கு வீட்டுல நான் வெயிட் பண்ணிட்டு ஈவினிங் அந்த ப்ரோக்ராம் போனேன். ஆனா ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, நான் இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் கை காசு போட்டு அச்சீவ்மெண்ட் கை காசு போட்டு தான் நான் போறேன். அச்சீவ்மெண்ட்ங்கிறது ட்ரைனிங் மட்டும்தான் அங்க அங்க ஃப்ரீ. பட் இங்க இருந்து போன காசு எல்லாமே அன்னைக்கு ரொம்ப கஷ்டம். கடன் வாங்கி தான் நான் போயிருந்தேன். பட் அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் நான் போறேன், கரெக்டா டோரை ஓபன் பண்றேன், ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகுது. பட் இதுதான் நிலவரம். பெங்களூர்ல போய் நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு ரொம்ப எனக்கு என்ன சொல்லலாம், ரொம்ப மைண்ட்ல வந்து அவ்வளவு ஒரு ஒரு வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு இருந்தது. பட் நோ ப்ராப்ளம். ஆனா என்னோட தேடுதல் வேட்டை நான் விடவே இல்லை. கடுமையான முயற்சி. நிறைய ட்ரைனிங் சென்னை போயிருக்கிறேன், நிறைய ட்ரைனிங் திருநெல்வேலி போயிருக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா பலவிதமான ட்ரைனிங் நான் வந்து போயிருக்கிறேன். குறிப்பா என்னுடைய ஆக்டிவ் அப்ளைன் திருநெல்வேலியில இருந்தாரு. ஏன்னா இங்க லோக்கல்ல நிறைய அப்ளைன்ஸ் இருந்திருந்தாலும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அப்ளைன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா திருநெல்வேலிக்கு தான் ரெகுலரா நான் மீட்டிங் போக ஆரம்பிச்சேன். இந்த தொழிலுக்காக கத்துக்கிறதுக்காக நான் எனக்கு இந்த வருமானம் அப்படிங்கிறது சுத்தமா இதுல இல்லாமலே இருந்துச்சு. ரொம்ப கம்மி, 1000 2000 தான் என்னுடைய மாத வருமானமா இருந்துட்டு இருந்தது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நான் ரெகுலர் மீட்டிங், ஒரு மீட்டிங் கூட நான் வந்து ஆப்சென்ட் ஆனதே கிடையாது. எல்லா மீட்டிங்கே பாத்தீங்கன்னா நான் கடன் வாங்கி தான் நான் போயிருக்கிறேன். பட் டிராவல் பாத்தீங்கன்னா வேன்ல இங்க இருந்து நான் மட்டும் இல்லை, என்னோட குழுவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நபர்களை நான் அழைச்சிட்டு போயிருப்பேன். பட் அந்த மாதிரிதான் திருநெல்வேலியில நிறைய மீட்டிங்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ரெகுலரா 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 8 ஆண்டுகள் கண்டினியூஸ். ஏன்னா லோக்கல்ல நமக்கு பெரிய டீம் இல்லாதனால ட்ரைனிங் எல்லாமே திருநெல்வேலியில மட்டும்தான் நடக்கும். அதிகபட்சமா நான் சிவகாசி போயிருக்கிறேன், மதுரை போயிருக்கிறேன். எங்கெல்லாம் ட்ரைனிங் நடக்குமோ 8 வருஷம் ட்ரைனிங்காக நான் அலைஞ்சிருக்கிறேன், நிறைய கத்துருக்கிறேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா டபுள் MBBS முடிச்சது மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு உண்டு. ஏன்னா அந்த அளவு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு 8 இயர்ஸ் எந்த விதமான வருமானமும் இல்லாம நான் கத்துக்கிட்ட ஒரு காலகட்டம் தான். எனக்கு இதுல வந்து எந்த விதமான கசப்பான மனநிலையும் கிடையாது. ஏன்னா நான் தொழிலுக்காக நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு பெருமிதம் தான் எனக்கு இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் நான் வந்து பல இடங்கள்ல நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2002ல ஸ்டார்ட் ஆகி நான் இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிக்கும் போது உள்ள போட்டோ தான் இது. இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பைக், ஃபர்ஸ்ட் பைக் பாத்தீங்கன்னா அது நான் செகண்ட் ஹேண்டா பைக் வாங்கினால அந்த பைக்கை நான் வித்துட்டேன், விற்க வேண்டிய சிச்சுவேஷன். அடுத்த பைக் நான் வந்து ஒரு நியூ பைக் நான் வாங்கினேன். பட் குறிப்பிட்ட நாளையில பாத்தீங்கன்னா வருமானம் இல்லாதனால ஃபைனான்ஸ் காரங்க அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த பைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளில அடுத்த பைக் நான் எடுத்தேன். பட் அந்த பைக்கும் பாத்தீங்கன்னா பட் என்னுடைய லைஃப்ல ரொம்ப என்ன சொல்லலாம், பெட்ரோலுக்கு பல நாட்கள் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் எனக்கு சொல்ல போனா நூற்றுக்கணக்கான நாட்கள், என்னுடைய ஒரு நாள் 2 நாள் இல்ல, 100க்கு மேற்பட்ட நாட்கள் எனக்கு இன்னைக்கும் பசுமையா ஞாபகம் இருக்கு. என்னோட பைக் பெட்ரோல் இல்லாம நின்றுருக்கு. டிப் டாப்பா இன் பண்ணிருப்பேன், ஷூ போட்டிருப்பேன். ஆனா பைக்கை தள்ளிட்டு பல கிலோமீட்டர் நான் வந்து இந்த வியாபாரத்தை மனசுக்குள்ள ஒரு வேகம் வெறியோட நான் பைக்கை உருட்டி இருக்கிறேன். பல நாட்கள் நான் உருட்டி இருக்கிறேன். பட் இது நான் லைஃப்ல பாத்தீங்கன்னா அப்போ நான் என்னுடைய மைண்ட்ல ஓடக்கூடிய விஷயம் ஜெயிக்க முடியும் உன்னால. பட் அந்த விஷயம் தான் எனக்கு மனசுல ஓடிட்டே இருக்கும். எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை திரும்ப 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 என் மனசுல போடும். எப்பவுமே நெகட்டிவ்ங்கிறத உள்ள எடுக்கவே மாட்டேன். யாரு சொன்னாலும் பாசிட்டிவ் மட்டும் தான் என் மைண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த விஷயம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த விஷயம். பட் ரெகுலரா பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தேன். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய சர்க்கிள்கள், நிறைய விஷயங்கள் வந்து, குறிப்பா பாத்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் 2005ல என்னுடைய மேரேஜ் நடந்தது. பட் இந்த டைம்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் பண்றது என்னுடைய ஒய்ஃபுக்கு தெரியும். என்னுடைய எல்லா விஷயங்களும், என்னோட வருமானம், என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வரவு செலவு, எல்லா விஷயங்களும் என்னோட ஒய்ஃபோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் குறிப்பா என்னன்னா என்னை பற்றி முழுமையா தெரிஞ்சுதான் அந்த மேரேஜ் நான் வந்து ஏத்துக்கிட்டேன். பட் அவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் கேட்டேன், ஆனா டைம் கொடுக்கறது மாதிரி இல்லை. பாத்தீங்கன்னா 2005ல நான் இந்த மேரேஜ் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா தான் மேரேஜ் இருந்தது. ஆனா மிகப்பெரிய கடத்துக்கு மேலதான் அந்த மேரேஜ் நான் பண்ணேன். பட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த மேரேஜ் வந்து நான் பண்ணேன். பட் ரொம்ப என்ன சொல்லணும் அப்படின்னா நான் மேரேஜ் பண்ண பிறகுதான்
லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சொந்தங்கள்னா என்ன, மக்கள்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் என்ன, எப்படி நிறைய விஷயங்கள். பட் பண தேவை அதிகமாச்சு. ஏன்னா மேரேஜ் பண்ணும்போது கட்டாயம் பண தேவை அதிகமாகும். பட் அந்த டைம்ல ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து நேரிட்டு இருக்கிறேன். அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கிறேன். இன்னும் என்னுடைய குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட கேட்டது எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சில நேம் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. நேம் லிஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நேம் லிஸ்ட் ஒரு ஃபாஸ்டா நேம் லிஸ்ட் எடுப்போம். பட் அதே மாதிரி என்கிட்ட ஒரு நேம் லிஸ்ட் இருக்கும், கடன் வாங்குறதுக்கான நேம் லிஸ்ட், யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்னு. பட் ஒரு பீரியட்ல என்ன நடந்தது அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோன் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்னோட பழகிறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எனக்குள்ள ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் தான், நான் வியாபாரம் பண்றேன், நான் ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிற மைண்ட் எனக்குள்ள ரொம்ப ஆணித்தரமா இருந்தது. நான் வேலை பார்க்கல, வியாபாரம் பண்றேன். அந்த தெம்பும் அந்த தைரியம் எனக்குள்ள மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு நான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறதுல நான் யாரையுமே அதுல அசைக்க விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா அதோட நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து ஃபேமிலி சர்க்கிள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் பட் இந்த மேரேஜ் போட்டோல கிருஷ்ணகுமார் சார் நிக்கிறாரு. பட் அவரும் என்னுடைய மேரேஜுக்கு வந்திருந்தாரு. பட் என்னுடைய குறிப்பான விஷயம் என்னன்னா 2005 2006 இந்த காலகட்டங்கள்ல பினான்சியல்ல ரொம்ப ஸ்ட்ரகிளான டைம்ல நான் ஒரு டைம்ல நான் வந்து முடிவெடுத்தேன். என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டாம் இனி, ஏன்னா ஃபேமிலி ஆயிட்டு குழந்தைகள் பிறந்தாச்சு, இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு காலகட்டத்துல என்னுடைய நண்பர் மிஸ்டர் மணிகண்டதாஸ் 2005 2006 அந்த காலகட்டங்கள்ல அவரோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் சொல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றது மாதிரி ஐடியா இல்லை, என்னால கட்டாயம் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது, இனி வாய்ப்பே இல்லை, தயவு செய்து வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, அவர் அன்னைக்கு அவருக்கு வீட்டில் தான் நைட் நான் ஸ்டே பண்ணேன். பட் அன்னைக்கு அவர் எனக்கு உபதேசம் மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணாரு. பட் ஒரு பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம், அந்த பிரேக்கிங் வந்து ஒரு ரீஸ்டார்ட் திரும்பவும் நான் பண்ணேன். பட் என்னோட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்றது இவரோட தான். பட் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள், கண்டினியூஸா ஒரு 8 இயர்ஸ் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்த டைம்ல என்னுடைய ரெண்டாவது பைக் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பைக் வந்து நான் வந்து எடுக்கும்போது அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் தான் எடுத்தேன். பட் ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா பினான்ஸ் கட்ட முடியாத கண்டிஷன், ஒரு 3 டியூ என் கையில இருக்கு. அந்த 3 டியூவையும் கொண்டு நான் பணம் கட்டுறதுக்காக நான் போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல புத்தக கண்காட்சி 30% ஆஃபர்ல புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா அந்த புத்தக கண்காட்சியை பார்த்த உடனே நான் புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ள நபர். அப்ப நான் என்ன பண்ணேன், 30% புக் ஆஃபர் போட்டு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டியூ வச்சிருந்த 3 டியூவுக்குண்டான காசையும் நான் மொத்தம் புக் வாங்கிட்டேன், நிறைய புக் வாங்கிட்டேன். ஓகே, ஏதாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில புக்கு வாங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா என்னுடைய பைக் வந்து பினான்ஸ்காரங்க எடுத்துட்டு போறாங்க. பட் நான் இது எந்த இடத்துல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் கத்துக்கிறதுக்காக கொடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். பட் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் திருநெல்வேலியில மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணதே மிஸ்டர் பவுல்ராஜ் சார் தான். அது வந்து 2005 2006 இந்த காலகட்டம் தான். அப்போ எல்லாம் என்கிட்ட பைக்கு கிடையாது, பைக்கு ஃபினான்ஸ்காரன் எடுத்துட்டு போயிட்டான். அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த ட்ரைனிங் எப்படின்னா போத்தி, அவர் டி.கே. சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு ட்ரைனர், அவர் வந்து உலகம் முழுக்க ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய ட்ரைனிங் அட்டென்ட் பண்றதுக்காக அவர் போத்தீஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நைட்டு 8 to 11 மணிக்கு ட்ரைனிங் நடக்கும். அது ஃபீஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா எங்களோட ஷேர் பண்ணல, பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில நாங்க போனோம். அந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா நாங்க போய் அட்டன் பண்ணிக்கிட்டு, குறிப்பா நாங்க 2 தான் போய் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து திருநெல்வேலியில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் வரதுக்கு தான் காசு இருந்தது. நாகர்கோவில்ல வந்து நின்றுட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறதுக்கு காசு கிடையாது. அப்போ அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது நமக்கு தெரிஞ்ச கண்டக்டரோ டிரைவரோ இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு பல மணி நேரங்கள் நாங்க நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணியிருக்கிறோம். நாகர்கோவில்ல இருந்து தக்கலைக்கு வந்துகிட்டு, தக்கல்ல இருந்து 6 கிலோமீட்டர் எனக்கு வீடு. பல நாட்கள் நான் நடந்திருக்கிறேன். பல மிட் நைட் நிறைய நாட்கள் நான் நடந்து போயிருக்கிறேன்.
அதிகாலையில மக்கள் எழும்புறதுக்கு முன்னாடி நீட்டா இன் பண்ணிட்டு அதிகாலையில, ஏன்னா பைக் இல்லைங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிகாலையில எழும்பி நான் வந்து ஆபீஸுக்கு நடந்து வந்திருக்கிறேன். பல நாட்கள் நடந்து வந்திருக்கிறேன். புத்தகம் எப்பவும் என் கையில இருக்கும். அந்த புத்தகத்தை ஆபீஸ்ல உட்கார்ந்து பல நாள் நான் படிச்சிருக்கிறேன். பட் இதுதான் என்னுடைய ப்ரீவியஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் ஷேர் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு அந்த டைம்ல ஒரு 2-3 மந்த்ஸ் என்னோட பைக்கு கிடையாது. இன்விடேஷன் பாத்தீங்கன்னா அப்பவே இன்விடேஷன் போட்டு ப்ரமோஷன் பண்ணுவோம் ப்ரோக்ராம. இன்விடேஷன் போட்டு ப்ரோக்ராம் ப்ரமோஷன் பண்ற கல்ச்சர் பாத்தீங்கன்னா அப்பவே எங்கள்கிட்ட இருந்தது. அப்போ இன்விடேஷன் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல தான் பல நாள் இன்விடேஷன் வந்து நிறைய பேருக்கு சைக்கிள்ல தான் நான் வந்து கொடுப்பேன். பட் இந்த மாதிரி காலகட்டம் வியாபாரத்தினுடைய அதிகபட்சமான முயற்சி எடுத்து நான் பண்ண காலகட்டங்கள் அந்த காலகட்டம். பட் குறிப்பா என்னன்னா அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய விஷயம் எனக்கு என்னன்னா, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல. குறிப்பா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் தியாகம் பண்ணக்கூடிய என்னுடைய நண்பர்கள் வட்டாரமும் சரி, ஃபேமிலி வட்டாரமும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி தான் நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். பட் பல இடங்கள்ல முடிவு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் சொன்னாலும் பல நபர்கள் எனக்கு எங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் போறதுக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காது. என்ன காரணம்னா எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணாத ஆளே இல்லை. எனக்கு வந்து அட்வைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எல்லாரும் அட்வைஸ் பண்ணதை கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருந்தது. பல மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அழைப்புகள் வரும். ஆனா என்னை ஒய்ஃபை கூட்டு போக முடியாது. ஏன்னா நகை எதுவுமே இருக்காது. பட் அந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே அப்படின்னு நான் தான் பல ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ரன் ஆயிட்டு இருந்து, வரவுக்கும் செலவுக்கும் இடையில மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருந்து, மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி காலையில எழும்புறதுக்கு முன்னாடி கடன்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. நைட்டு எல்லாரும் தூங்குன பிறகுதான் நான் வந்து ஊருக்கு போவேன். இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. நம்பிக்கை வந்து நான் விடவே இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து உடம்பு பிடியாட்டும் நான் பிடிச்சிட்டு இருந்தேன். பல விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த வியாபாரத்துல. பட் என்ன நடந்ததுன்னா ஒரு பீரியட்ல கடைசி காலகட்டம், அதாவது 2009 அந்த டைம்ல தான் தமிழ்நாட்டுல எல்லாருமே குறிப்பா முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வெளியே போக ஆரம்பிச்சாங்க. மோடிகேர் அப்படிங்கிற கம்பெனி. பட் அந்த நான் ஒரே ஒரு கம்பெனி தான் பண்ணேன். 2002 to 2010 வரைக்கும் ஒரே கம்பெனி மோடிகேர் அப்படிங்கிற கம்பெனி தான் நான் பண்ணேன். பட் அந்த டைம்ல எனக்கு என்ன நடந்ததுன்னா, நான் ஒரு அப்போ லாஸ்ட் டைம்ல 7 இயர்ஸ் தாண்டும் போதும் நான் அச்சீவ்மெண்ட் பண்றேன். சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட் பின்ன பாத்தீங்கன்னா எனக்கு கொரியர்ல அனுப்பி கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து அப்போ சிட்டி மேனேஜர் சொல்லுவாங்க, கம்பெனியுடைய மேனேஜரை சிட்டி மேனேஜர். பட் நான் அவருக்கு கால் பண்ணி கேட்கறேன், சார் இந்த பின்ன வந்து நீங்க அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுலாம் தருவாங்க சார், நீங்க எனக்கு இப்படி அனுப்பி தந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சார் தமிழ்நாட்டுல அச்சீவ்மெண்டே சுத்தமா இல்லை. பட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு சிச்சுவேஷன் கிடையாது. அச்சீவ் பண்ணவங்களே ரொம்ப ரொம்ப கம்மி. 5 பேர் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ என்னுடைய பின்ன வந்து நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கம்பெனி பண்ற ப்ரோக்ராம் 10 லட்சம் இல்ல, அதை தாண்டி செலவு பண்றாங்க. அன்னைக்கு எனக்கு கொரியர்ல பின் வரும்போது என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரு. பட் அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண பிறகு கூட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் நான் சில்வர் அச்சீவ்மெண்டே பண்றேன். பட் அந்த டைம்ல பின்ன கொரியர்ல அனுப்பின ஒரு விஷயத்துல என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி தான் என்னுடைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஒரு பீரியட்ல 2010ல பாத்தீங்கன்னா நான் வந்து பிரேக்கப் ஆகுறேன். அதுல இருந்து ஓகே இனி இதை பண்ண முடியாது அப்படின்னு. ஏன் நான் பிரேக்கப் ஆகுறேன் அப்படின்னா, என்னோட டீம் பெரிய டீமா இருந்திருந்தாலும் எனக்கு கீழே யாருமே இல்லை. பட் முயற்சி அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, நான் ஒரு தனி நபரா இருக்கிறது வரைக்கும் நான் போராடி இருக்கிறேன். பட் டீம்ல ஒரு ஆளு கூட இல்லை, ஒரு நபர் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் நான் பிரேக்கப் பண்றேன். பிரேக்கப் பண்ணி நான் ஃப்ரெண்ட சொல்றேன், சாரி சார் நான் இந்த வியாபாரத்தை நான் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். அப்போ நானும் இவரும் சேர்ந்து தான் நாங்க பெயிண்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றோம். பெயிண்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் அப்படிங்கிறது பட் அதுவும் ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் நான் அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணேன். பட் அதுல என்ன அப்படின்னா, அதுல நிறைய ஸ்ட்ரகிள். பட் என்னால சொல்ல முடியாத அளவு நிறைய இழப்புகள், நிறைய விஷயங்கள் நடந்தது. வரவுக்கும் செலவுக்கு இடையில போராட்டம் திரும்பவும் கண்டினியூவா போயிட்டு இருந்தது. பட் பெரிய போராட்டத்துக்கு மத்தியில பெரிய நம்பிக்கையோட பாத்தீங்கன்னா சங்கர் சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கான்டாக்ட் எடுத்து நாங்க கேரளா, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நாங்க இதை பண்ண ஆரம்பிச்சோம். பெரிய நம்பிக்கையா எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் பட் என் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போதான் பவுல் சார் திரும்பவும் என்டர் ஆகுறாரு. பட் என்ன அப்படின்னா, அவர் என்டர் ஆகும்போது ஒரு 2010ல வராரு சாரு.
வரும்போது நான் சொன்ன விஷயம் அப்படின்னா, சார் 100% கையெடுத்து நான் உங்களை கும்பிடுறேன், தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தாரு. பல காரணங்கள் சொல்லுவாரு, சார் நான் திருவேண்டரம் போண்டி இருக்கு, நான் போற வழியில உங்களை பார்க்கணும் அப்படின்னு. பட் தவிர்க்க முடியாது. பட் வருவாரு. என்னோட அவருடைய அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் ப்ரீவியஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு இந்தியால வந்து டாப் 50ல ஒரு முக்கியமான ஒரு நபர், அதுல 21 வயசுல சாதனை படைச்ச ஒரு நபர். அதனால அவருடைய மரியாதைக்காக நான் அவரை என்ன பண்ணுவேன்னா ரிவ்யூ பண்ணுவேன். அப்பவும் என்னுடைய நண்பர் தான் அவரோட தொடர்ச்சியா கணக்கு இருந்தாரு. பல நாட்கள் பவுல் சார் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். பல நாட்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போனை ரிவ்யூ பண்ணது கிடையாது. ஏன்னா திரும்பவும் நான் ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்கிட்ட இருந்த நிறைய விஷயங்கள் இழந்திருந்தேன். குறிப்பா நான் இருந்த வீடையே நான் வித்திருந்தேன். வீடை வித்து எல்லா விதமான விஷயங்களும் ஸ்ட்ரகிளான காலகட்டம் தான் அந்த காலகட்டம். பட் குறிப்பா நான் வந்து 2 குழந்தைகளோட இந்த டைம்ல தான் என்ன ஆகுறேன் அப்படின்னா, என்னோட 2வது பையனுக்கு வயசு பாத்தீங்கன்னா வயசு இல்ல, 3 மாதம் கூட ஆகல. 3 மாதம் கூட ஆகாத குழந்தையோட நான் பத்மநாபபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் வந்து திரும்ப வரேன். பட் அங்க வரும்போது எனக்கு யாரும் சொந்தம் இல்லை, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பட் ஒரு நம்பிக்கையில நான் அந்த ஊருக்கு வரேன். எந்த காசுமே இல்லை, வீடை வித்தாச்சு. அப்பவும் கடன் தீரல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பத்மநாபபுரம் பத்மநாபபுரம் அப்படிங்கிற ஊருக்கு நான் வரேன். வரும்போது தான் அந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் காண்டவுக்கு ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல தான் பவுல் சாரும் என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகும்போது நான் பவுல் சாரை கிட்ட நெருங்கவே விடல. பட் அவரு பல முறை கன்வின்ஸ் பண்ணிருக்கிறாரு. பல தடவை பாத்தீங்கன்னா அவருடைய அப்ரோச், அவருடைய கண்டினியூஸான எனக்கு அவருக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப்பும் அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சும் இருந்ததுனால திரும்ப திரும்ப அவரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். ஆனா பொதுவா அப்ரோச் எப்படி இருக்கும்னா அதுக்கு பிறகு பார்க்க முடியாத மாதிரி அப்ரோச் தான் இருக்கும். ஆனா அவருடைய அப்ரோச் அப்படி கிடையாது. திரும்ப நான் கட்டாயம் அவரை சந்திக்கிற மாதிரி ஒரு அப்ரோச் தான் என்கிட்ட இருந்துட்டு இருந்தது. சந்திக்க ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பிசினஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கேப்ல வெளிநாட்டுக்கும் நான் போயிட்டு வந்தேன். சவுதி அரேபியா அப்படிங்கிற என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பே பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா தான். ஃபாரின் ட்ரிப் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு தோணும் ஃபாரின் ட்ரிப்பா அப்படின்னு. ஃபாரின் ட்ரிப் அப்படின்னா என்னுடைய லைஃப்ல என்னுடைய ஒட்டுமொத்த வேர்வையும் சிந்தனை இடம்னு சொல்லலாம். அதாவது ஒரு 3.5 மாதங்கள் நான் சவுதி அரேபியால அதாவது கொத்தனார் வேலை பார்த்துருக்கிறேன். பட் எனக்கு எந்த வேலையும் தெரியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணதுனால எனக்கு எந்த வேலையும் தெரியாது. பட் அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டேன். கடனை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேறு சுச்சுவேஷன்ல தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா 13 ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஹீட், அந்த வெப்பம் இப்போ இருக்கு அப்படின்னாங்க. பட் அதான் சொல்றேன், என்னுடைய ஒட்டுமொத்த உடம்பு இருக்கக்கூடிய வேர்வையும் சிந்தின இடம் வந்து சவுதி அரேபியா. ஒரு 3.5 மாதங்கள் நான் அங்க வந்து இருந்தேன். பட் அந்த சுச்சுவேஷன்ல என்னுடைய அப்பா இறந்ததுனால நான் 2011 அப்பா இறந்தாரு. அப்பா இறந்த உடனே நான் திரும்ப ஊருக்கு வரேன். அப்போ அந்த ஊருக்கு வரும்போது எனக்கு தெரியாது நான் ஏன் வரேன் அப்படின்னு தெரியாது. பட் அப்பா இறந்ததுனால வரேன். ஆனா அதில் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் என் லைஃப்ல வர ஆரம்பிச்சது. பட் அந்த டைம்ல தான் பவுல் சார் வராரு. பல விஷயங்கள் நடக்குது. பட் முடிவெடுக்கிறோம். பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. பட் இன்னைக்கு பாருங்க, பவுல் சாரை பார்க்கும்போது என்ன பார்க்கும்போதும் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணலாம். ஆனா அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. பட் என்னன்னா அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் இப்படி கிடையாது. பட் பவுல் சார் பல நாட்கள் என்னோட பைக்ல டிராவல் பண்ணியிருக்கிறாரு. பல ஒன் டு ஒன் நாங்க பாத்தீங்கன்னா ஊரா போயிருக்கிறோம். பல ஹோம் மீட்டிங்ஸ் வந்து ஊரா போயிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதங்கள் எனக்கு அவரை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க் நாங்க எனக்கு பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஹெல்ப் அப்படின்னு சொல்லும்போது பொதுவா அப்ளைனுடைய ஹெல்ப் அப்படிங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு வேற மாதிரி ஒரு ஹெல்ப்பை வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. பட் நான் பவுல் சார்ட்ட கேட்ட ஒரே ஹெல்ப் என்னன்னா, பவுல் சார்ட்ட ரொம்ப க்ளோஸா நான் பழகினான்னு நான் கேட்ட விஷயம், சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டார், என்ன சார் ஹெல்ப் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், நான் கால் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து கால் பண்றதுக்கு காசு உண்டு. அப்ப நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது நீங்க தயவு செய்து ரிசீவ் பண்ணிடாதீங்க. காலை கட் பண்ணிட்டு நீங்க எனக்கு திரும்ப கூப்பிடணும். இல்லைன்னா நான் மிஸ்டு கால் விடுவேன், நீங்க திரும்ப கூப்பிடணும். இது எனக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் அப்படின்னு. சார் இதுல என்ன சார் இருக்கு, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னாரு. பட் பல நாட்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய போன் கரெக்டா சொன்னது மாதிரி நான் போன் கால் பண்ணுவேன், அவர் கட் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுவாரு. பல நாட்கள், ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை. அவர்கிட்ட சொல்லும்போது நான் சொன்ன விஷயம், சார் சாதாரணமா இல்லை, முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல சந்தேகமே இல்லை, ஒரு மிகப்பெரிய இலக்கை அடையிறது வரைக்கும் நான் போயிட்டு தான் இருப்பேன். அதனால வந்து போன் கால் சாதாரணமா நான் பண்ண மாட்டேன். பல நாட்கள்
சார்ஜ் ட்ராப் அவுட் ஆகும். அவருடைய மொபைலோ இல்லை என்னுடைய மொபைலோ சார்ஜ் வந்து தீர்ற வரைக்கும் பல நாட்கள் பேசியிருக்கிறோம். பல மணி நேரங்கள் கூட நாங்கள் ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை வருவார், சர்வீஸ் பண்ணுவார், பல விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய சக்சஸ் ஸ்டோரி, அவருடைய மோட்டிவேஷன், அவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய பலவிதமான ட்ரைனிங், அதாவது கேட்வே டு ரிச்னஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் என்னுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய மைல் ஸ்டோனுக்கு எடுத்துட்டு போன ஒரு ப்ரோக்ராம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவருடைய ப்ரோக்ராமா அதிகபட்சமா பயன்படுத்தின ஒரு டீம் அப்படின்னா என்னுடைய டீமா தான் இருக்கும். அதிகபட்சமான ப்ரோக்ராம் என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்றாரோ முதல்ல அந்த ப்ரோக்ராமை கேட்டு வாங்கக்கூடிய நபர் நானா தான் இருப்பேன். அந்த மாதிரி அதிகபட்சமான நபர்களை உட்கார வைக்கக்கூடிய நபரும் நானா தான் இருப்பேன். அதுல கிருஷ்ணகுமார் சாருடைய முழு ஒத்துழைப்பும், என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய கோர் லீடர்ஸோட எல்லாருடைய ஒத்துழைப்போட மிகப்பெரிய அளவுல அந்த வியாபாரத்தை நான் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். பட் இவருடைய பல மாடல்ஸ், பல விதமான ட்ரைனிங்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது மாதிரி என்னுடைய டாப் லீடர்ஸுடைய ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு ஆரம்பிச்சு. இது வந்து வெஸ்டிஜிக்கு முன்னாடி எனக்கு இருந்த போட்டோ. பட் இதான் என்னுடைய பிஃபோர் வெஸ்டிஜ். பட் என்னுடைய போட்டோ பாருங்க, பார்க்கும்போது தெரியும் என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு. சாதாரண ஒரு பெயிண்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணாலும், சாதாரண ஒரு பெயிண்டரா இருந்து தான் என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னுடைய இந்த வியாபாரத்தை நான் பண்ண ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நிறைய விஷயங்களை நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், பண்ணியிருக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட நான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்ததுனால பல விதமான ஸ்ட்ரகிள்ஸ் நான் வந்து இந்த இடத்துல அடைஞ்சிருக்கிறேன். என்ன ஸ்ட்ரகிள்னா, பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்காது. ஒரு நாளைக்கு 200ல இருந்து 300 ரூபா வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து நான் வந்து காசு எடுத்து வைக்கணும். பட் ஏன்னா நான் தான் லீடர், நான் தான் இன்ஸ்பிரேஷன், நான் தான் மோட்டிவேஷன் கொடுக்கணும். என்னதான் பவுல் சார் இருந்தாலும் நான் தான் இங்க லோக்கல்ல இருக்கிறேன். என் டைம்ல நான் தான் ஃபுல் டைம் ஒர்க்கரா இருந்தேன். பட் பேசிக் லெவல்ல இந்த வியாபாரத்தை நான் எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிளா இருக்கிறேன். பட் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு பல இடங்கள்ல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பா என்னுடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா, அவங்க அப்போ தையல் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுல. தையல்னா பிளவுஸ் இந்த மாதிரி தச்சு அதுல 30 ரூபா 50 ரூபா கிடைக்கும். நான் காத்திருந்து பிளவுஸை தச்சு முடியற வரைக்கும் காத்திருப்பேன். ஃபீல்டுக்கு போறதுக்கு காசு இருக்காது. அவங்க அந்த காசை தாரது வரைக்கும், அவங்க கொண்டு வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருந்து பல நாட்கள் அவங்க தந்த காசை வச்சுதான் இந்த வியாபாரத்தை நான் வளர்த்துருக்கிறேன் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதை நான் பெருமையா சொல்லுவேன். பல இடங்கள்ல பல நாட்கள் வந்து என்னுடைய வியாபாரத்துல பேசிக் லெவல்ல அவங்க பண்ண உதவியும் அவங்க கொடுத்த நம்பிக்கையும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். என்ன நடந்தாலும் ஒண்ணும் இல்லைங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கூடிய ஒரு வார்த்தை என்னை வந்து பெரிய அளவுல நம்பிக்கை கொடுத்த விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. பட் ஒரு என்னுடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். 6வது மாதம் 13,000 ரூபாய் நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் டைமா வர ஆரம்பிச்சேன். பட் இந்த டைம்ல தான் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. இந்த ஸ்டாக் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் முதல்ல தமிழ்நாட்டுல 2வது டிஎல்சிபி எங்க ஏரியால தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 2-3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கும்போது ஸ்டாக் பாயிண்ட் ஓனர் 2 lakhs எடுத்துட்டு அவரு எஸ்கேப் ஆயிட்டார். பட் இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல போனா சொல்ல முடியாது. ஆனா அந்த டைம்ல நிறைய பேருடைய அச்சீவ்மெண்ட் அங்க காத்திருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம, பட் ஆனா யாருக்கும் இந்த விஷயத்த நான் என்ன பண்ணல, ஸ்ப்ரெட் பண்ணல. பட் எனக்கும் பவுல் சாருக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அன்னைக்கு நிறைய பணம் புரட்டி எடுத்து அந்த ஸ்டாக் பாயிண்ட் ரன் பண்ணி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இது பண்ணும். அந்த டைம்ல ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா க்ளோசிங் எல்லாமே கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண பிறகு எல்லாமே பிபி க்ளோஸ் ஆகி எல்லா ஆஃபர்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அந்த டைம்ல கன்வர் சாரும் ராஜன் சாரும் என்னோட லைன்ல வராங்க. நான் திருச்சி ஆபீஸ்ல பில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு நான் அன்னைக்கு அழுதுட்டு அப்படியே பிரான்ச் நின்றுட்டு அழுதுட்டு நான் வெளியே வரேன். ஏன்னா அவ்வளவு பேருடைய அச்சீவ்மெண்ட் அப்போ ரொம்ப பீக்ல இருந்த டைம், பேசிக் லெவல்ல சில்வர் கோல்டு அப்படின்னு நிறைய பேர் அச்சீவ் பண்ண டைம்ல என்னால பில் பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது, இனி பண்ணவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது கன்வர் சாரும் ராஜன் சாரும் என்னுடைய லைன்ல வராங்க. பட் அந்த டைம்ல பவுல் சாருடைய பலவிதமான முயற்சிகள் மூலமா பாத்தீங்கன்னா அன்னைக்கு திரும்ப பில் பண்ணாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரித்திரத்திலேயே இத மாதிரி ஒரு கம்பெனி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவை தான் நான் இதுல பண்றேன். பட் யாருமே பண்ண முடியாது. அன்னைக்கு திரும்ப நம்ம டீம் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்முடைய லீடர்ஸ் வந்து அமைச்சு தந்தாங்க. பட் எனக்கு என்ன குறிப்பான விஷயம் என்ன, அந்த பேசிக் ஸ்டேஜ்ல யாருக்குமே தெரியாம எந்த விதமான பிசுறும் இல்லாம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இந்த பேசிக் லெவல்ல அந்த ஸ்டாக் பாயிண்ட் ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் 8 ஸ்டாக் பாயிண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல 4 ஸ்டாக் பாயிண்ட் ஓனர் மாறிட்டாங்க. பட் இருந்தாலும்
ரிமைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 2 ஸ்டாக் பாயிண்ட் திரும்பவும் வந்து ஓப்பன் ஆகுது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த மாவட்டத்திலுமே 10 ஸ்டாக் பாயிண்ட் இருக்கிறது மாதிரி தெரியல. பட் இதை நான் பெருமையா சொல்றது எதுக்கு அப்படின்னா, அந்த அளவு நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறேன். அந்த அளவு நான் விஷயங்களை நான் வந்து நான் மட்டும் இல்ல, என்னுடைய ஒட்டுமொத்த டீமும் பாத்தீங்கன்னா இதுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லா லீடர்ஸ் உடைய ஒத்துழைப்போட இன்னைக்கு எல்லா லீடர்ஸும் பாத்தீங்கன்னா பேசிக் லெவல்ல இருந்தே எல்லா லீடர்ஸும் என்னோட கைகோர்த்து நிக்கிறதுல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. எல்லா லீடர்ஷிப்பும் எல்லாரும் ஒரு அன்பும் பரிவுமா இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. ஒரு வருடம் முடியும் போது 50,000 ரூபாய் நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். பட் இந்த பேசிக் லெவல்ல தான் என்னுடைய அடிப்படையான நிறைய விஷயங்களை நான் வந்து என்னுடைய அனுபவங்கள் ஆல்ரெடி இருந்த ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால படிப்படியா அந்த வியாபாரத்தை நான் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சேன். பலவிதமான முயற்சிகள் மத்தியில பாத்தீங்கன்னா படிப்படியா என்னுடைய வருமானம் அதிகப்பட ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் சைனா போயிட்டு வந்தோம். இல்ல நானும் கிருஷ்ணகுமார் சார் 2 பேரும் பாத்தீங்கன்னா இதுல நாங்க போக ஆரம்பிச்சோம். 75,000 ரூபாய் மாத வருமானம் 87. அடுத்தது ஃபர்ஸ்ட் கார் அச்சீவ்மெண்ட் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார். பட் இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல யாருக்கு போட்டோ வரணும்னா என்னுடைய போட்டோ தான் வரும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு பெரிய பதிவு இங்க முன்னாடி பின்னாடி கிடையாது. பட் ஒரு ஃபர்ஸ்ட் கார் அச்சீவ்மெண்ட் நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய முயற்சி போட்ட ஒரு நபர் தான் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார். அதாவது ஒரு லைஃப்ல அவரே சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி எதுலையுமே போட்டது கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு முயற்சியும் மிகப்பெரிய அளவுல அவருடைய கடுமையான ஒரு விஷயங்களும் எடுத்ததுனால ஒரு ஃபர்ஸ்ட் கார் அச்சீவ்மெண்ட். நான் வந்து 2வது கார் வாங்கினேன். இந்த கார் வாங்கும்போது என்னுடைய ஃபீல் பாத்தீங்கன்னா சொல்லி மாளாது. ஏன்னா இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி நான் நாள் எண்ணி இருக்கிறேன். அதாவது இன்னும் ஒரு வாரம் இருக்கு, இன்னும் 6 நாள் இருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கு நான் கார்ல டிராவல் பண்றதுக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு, இன்னும் 3 நாட்கள் இருக்கு, இன்னும் நான் கார் இப்போ வாங்கிடுவேன் அப்படின்னு. பட் ஏன்னா அவ்வளவு நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன் பைக்ல. அந்த மாதிரி டிராவல்னா சாதாரணமான டிராவல்ல மழை வெயில் எதுவுமே பார்த்தது கிடையாது. என்கிட்ட 2 ரெயின் கோட் இருக்கும். ஒரு ரெயின் கோட் பாத்தீங்கன்னா எப்பவுமே பைக்ல எப்பவுமே என் பைக்ல இருக்கும். அதே மாதிரி என் பைக்ல ஒரு நாள் கூட வீட்டுல காய்கறி இல்லாம இருக்கும், வீட்டுல கஷ்டம் இருக்கும். ஆனா பைக்ல ஒரு சொட்டு பெட்ரோல் எப்பவுமே பாத்தீங்கன்னா பெட்ரோல் அதிகமா தான் இருக்கும். எப்பவுமே ஒரு 200 300 ரூபாய் 400 ரூபாய் பெட்ரோல் வண்டியில எப்பவுமே இருக்கும். பட் அந்த மாதிரி தான், ஏன்னா நான் பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். பட் எண்ணி தான் நான் இது பண்ணேன். இந்த காரை வாங்கும்போது காரை கொண்டு விட்டுட்டு கார்த்திய எனக்கு கையில் தந்தார் அந்த ஃப்ரெண்டு. பட் கையில தரும்போது எனக்கு சொல்ல முடியாது அந்த அளவு சந்தோஷம். என்னோட ஃபர்ஸ்ட் கார் அச்சீவ்மெண்ட். இந்த கார்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1.25 லட்சம் கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லாம பல இடங்களுக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய பிசினஸை ஈட்டி கொடுத்த ஒரு ஏரியா தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கார் அச்சீவ்மெண்ட். பட் 9 லட்சம் அதுக்குள்ள ஸ்விஃப்ட் டிசைர் டாப் அண்ட் மாடல் கார் வாங்கினேன். தாய்லாந்து 2வது ஃபாரின் ட்ரிப் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அடுத்த பாத்தீங்கன்னா 81,000. இந்த மாதிரி காலகட்டத்துல நான் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல நிறைய முடிவுகள் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். குறிப்பா பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் பவுல் சாருடைய பலவிதமான ட்ரைனிங்ஸ் நடந்திருந்தாலும் பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குறிப்பா வந்து நான் நிறைய ட்ரைனிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு என்னுடைய வியாபாரத்தை பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும், மிகப்பெரிய அளவு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 12 வீக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 12 வீக் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா குறிப்பா எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட ஆல்ரெடி ப்ரீவியஸ் கம்பெனில அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கிறேன். 12 வாரம் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கு ஆளே வராது. ஒரு 5 பேர் 7 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். சின்ன ஆபீஸ். பட் தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா எல்லா ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாய்லெட்டு, மீட்டிங் ஹால் எல்லா வசதிகளோட தான் நாங்க ரன் பண்ணோம். பட் அந்த டைம்ல 12 வீக் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது 5 பேர் 7 பேர். அப்ப பேசிக் லெவல்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் சார், சிவதாஸ் சார், மகேந்திரன் சார் இந்த மாதிரி லீடர்ஸ் தான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. பட் படிப்படியா பாத்தீங்கன்னா அந்த 12 வீக் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இன்னைக்கு அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 300 350 பேர் ஒரே ஹால்ல உட்கார்ற மாதிரி காலையில ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன், இந்த மாதிரி 10 மீட்டிங் நான் நடத்தி இருக்கிறேன். என்னுடைய வியாபாரத்துல மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் அந்த 12 வீக் ப்ரோக்ராம். நிறைய அச்சீவர்ஸையும் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்த ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி பலவிதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த பேசிக் லெவல்ல டர்க்கி அப்படிங்கிற கண்ட்ரி போயிட்டு வந்தேன். பாத்தீங்கன்னா இந்த ஹாட் ஏர் பலூன்ல எல்லாம் நாங்க டிராவல் பண்ணியிருக்கிறோம். 95,000 மாத வருமானம். இந்தோனேஷியா நம்ம டீம்ல ஒரு 5 நபர்களோட நான் போயிட்டு வந்தேன். 1,16,000 மாத வருமானம் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தது ஸ்பெயின் அப்படிங்கிற கண்ட்ரி போயிட்டு வந்தேன். 1,67,000 மாத வருமானம். துபாய், அபுதாபி போயிட்டு வந்தேன்.
பட் இதுல பாத்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க ஒரு அம்மா இருக்காங்க. இதுல டெய்லி 5 ரூபா சம்பளத்துல நர்ஸா ஒர்க் பண்ணாங்க ஒருத்தவங்க இருக்காங்க. பட் ஒரு 10 நபர்களோட துபாய் அபுதாபி போயிட்டு வந்தேன். 1,73,000 மாத வருமானம், 1,67,66,000 மாத வருமானம். அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிவதாஸ், இவரு வந்து சாதாரண ஒரு டிவி மெக்கானிக். இவரை பிரசன்டேஷன் பண்ண போகும்போது நானும் சிவதாஸ், இவர் நம்முடைய பவுல் சாரும் போகும்போது இவர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா சார் அப்படின்னு தான் கேட்டாரு. பட் இன்னைக்கு அவருடைய மாத வருமானம் 1,4 லட்சம் ரூபாய், ஒரு டிவி மெக்கானிக். பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரும் ஒரு 6-7 நாடுகளுக்கு போயிட்டு வந்துருக்கிறாரு. ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள கார் வாங்கி இருக்கிறாரு. தாய்லாந்து பட்டையா என்னோட 7வது ஃபாரின் ட்ரிப் ஒரு 15 நபர்களோட நான் போயிட்டு வந்தேன். மிஸ்டர் ஏபி மகேந்திரன், இவரு நாகர்கோவில் தான். இவரும் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு கேஸ் டெலிவரி பண்ணக்கூடிய, வீடு வீடா கேஸ் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு 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 இதா இருந்தாரு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவரும் மாதம் 1 லட்சம் ஒரு கார் வாங்கி இருக்கிறாரு. மிகப்பெரிய லெவல்ல இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ் இவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் அவரும் இந்த வியாபாரத்தை இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சாதிச்சு இன்னைக்கு ஒரு காரும் வாங்கியிருக்கிறார். மிஸ்டர் சகாராஜ், இவரும் நாகர்கோவில், இவரும் நம்ம டீம்ல ஒரு கார் வச்சுவர். கலைசெல்வி வேதராஜ் கிரவுண்ட் டைரக்டர். இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இந்த வியாபாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு ஃபாஸ்டர் ஃபேமிலி. டோட்டலி பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் மாத வருமானமா ஒட்டு மொத்தமா வாங்கிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். ஃபேமிலியா இந்த வியாபாரத்தை எல்லாரும், ஃபேமிலி கூட எல்லாருமே, பொண்ணு டாக்டர், அவருடைய பையன் வந்து 21 வயசு 22 வயசு தான் ஆகுது, 65,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஃபேமிலியா இந்த வியாபாரத்தை பண்ணாங்க. என்னுடைய மாத வருமானம் 2,09,000 ரூபாய். நான் மாத வருமானம் ஏன் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய 2வது கார் அச்சீவ்மெண்ட் ஒரு 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்கோடா ராபிட் ஏடி இந்த வியாபாரத்தின் மூலமா நான் வாங்கினேன். ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். இந்த காரை எடுத்துட்டு வரும்போது எனக்கு இருந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு ஹாப்பினஸ் இல்ல. ரொம்ப பெரிய ஒரு லக்ஸுரி கார் இன்னைக்கு நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நியர் அபவுட் பாத்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் வந்து நான் வந்து இந்த கார்ல நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் மிஸ்டர் PS கிருஷ்ணகுமார் சார், டிசிடி. போன மாதம் தான் அவர் டிசிடி கம்ப்ளீட் பண்ணாரு. அவரு 2வது கார் வாங்கினாரு. ஒரு 52 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல, குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய பேருடைய நம்பிக்கையை மிகப்பெரிய அளவு மாத்தின ஒரு விஷயம் தான் இந்த BMW அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு மாதம் இவர் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஒரு 12,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு மைக்ரோ பைனான்ஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல 5 லட்சம் ரூபாய் மாத வருமானம், 13 வெளிநாட்டு சுற்றுப்பயணம், 2 காரு, மிகப்பெரிய வாழ்க்கை தரத்தை அவருடைய முழு முயற்சியில அவர் எடுத்திருக்கிறாரு. பட் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா என்னுடைய 8வது ஃபாரின் ட்ரிப். மிஸ்டர் RS ராஜன் சார் நிக்கிறாங்க. அவரோட எடுத்த ஒரு போட்டோ. இது வந்து ஜெர்மனில இருக்கக்கூடிய BMW எடுத்த போட்டோ. அடுத்த மிஸ்டர் சித்தார்த் சார் எனக்கு கிஸ் பண்றாரு. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவரோட அவர் கிடைச்ச ஒரு போட்டோ. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபரோட எடுத்த ஒரு போட்டோ எனக்கு. 2,68,000 மாத வருமானம். அது நம்ம டீம்ல ஒரு 45 நபர்களோட நான் இந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஸ்டார் குரூப் ஜெமினி பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்ல வந்து 1,650 பேர் இந்த ட்ரிப்ல டிராவல் பண்ணாங்க. ஒட்டுமொத்த ஷிப்பும் பாத்தீங்கன்னா வெஸ்டிஜ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நம்ம டீம்ல 45 நபர்கள் டிராவல் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா நான் சொல்றேன். அடுத்தது இந்த ட்ரிப்ல நான் ஃபேமிலியா இந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன். குறிப்பா என்னன்னா, எனக்கு ஒய்ஃப் சொல்லுவாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து எங்க ஊர்ல திருப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு 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 ஏரியா, குற்றாலம் மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அங்க வந்து நான் கூட்டிட்டு போகும்போதே பட்ஜெட் போடுவேன். பட்ஜெட்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு நான் வந்து வீட்டுல இருந்தே புளியோதரை இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு தான் போவோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காலகட்டங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ் எங்களை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் ட்ரிப், ஸ்டார் குரூப் ஷிப்ல பாத்தீங்கன்னா தாய்லாந்து அண்ட் மலேசியா போகக்கூடிய அளவுல எங்களுடைய பொருளாதாரத்தையும், எங்களுடைய நம்பிக்கையும், எங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மிகப்பெரிய அளவுல மாத்தின ஒரு ஒரு விஷயம் தான் வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு கேரியர். பட் ஜினி தங்கவேல் இவங்க வந்து டெய்லி 5 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸா வேலை பார்த்தவங்க. 15 வருஷம் வேலை பார்த்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சது 6,000 ரூபாய். வெஸ்டீஜ்ல 6 மாசத்துல 6,300 ரூபாய் ரெண்டையும் பார்த்தாங்க. வெஸ்டீஜ் பெஸ்ட்னு முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இவங்களுடைய மாத வருமானம் பாத்தீங்கன்னா 80,000 தாண்டி போயிட்டு இருக்கு. இவங்களும் ஒரு 4-5 ஃபாரின் ட்ரிப் பாத்தீங்கன்னா வியாபாரத்தை ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் 11 லட்சம் மதிப்புள்ள கார் வாங்கியிருக்காங்க. மிஸ்டர் சுரேஷ் இவரும் பல வியாபாரங்கள் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு மாதம் இவரும் பாத்தீங்கன்னா
இந்த வியாபாரத்தின் மூலமாக 80,000 மேல சம்பாதிச்சிருக்காரு. ஒரு 6-7 நாடுகளுக்கு வெளிநாடு டைமண்ட் டைரக்டரா இருக்கிறாரு. பட் என்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 3,24,000 ரூபாய். பட் 3,4 லட்ச ரூபா நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். தாய்லாந்து பிளே வித் வெஸ்டிஜ் அப்படிங்கிற இது மூலமா தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பட் இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா பட் நம்ம டீம்ல இருந்து 3 நபர்கள் அவருடைய டோட்டல் டீம் 5 ட்ரிப் போயிட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியா ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப் இது. அடுத்தது ஒரு 65 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு நான் இந்த வியாபாரத்து மூலம் வாங்கியிருக்கிறேன். என்னோட லைஃப் ஸ்டைல் மிகப்பெரிய அளவுல மாறின, மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை கொடுத்த ஒரு ஏரியா தான் இந்த வீடு. 7,000 இன்விடேஷன் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு யாருமே 7,000 இன்விடேஷன் போட்டு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பட் நம்முடைய ஃபேமிலி அவ்வளவு பெரிய ஃபேமிலி. 7,000 இன்விடேஷன் போட்டு எனக்கு பத்தல. அந்த அளவு இன்விடேஷன் போட்டு 2,000 நபர்கள் என்னுடைய கிரகப்பிரவேசத்துக்கு வந்தாங்க. பட் அதுல குறிப்பா நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, பட் என்னுடைய மனைவி அது வரைக்கும் 4 வீடுகள்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாடகை இருந்திருக்கிறோம். 4 வீடுகள்லையும் என்னென்ன ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தா என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க முடியுமோ நான் எல்லாமே விலாவரியா சொல்லல. எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் வாடகை வீட்டுல இருந்தா என்ன நிலை நடக்கும், என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு. எல்லா விதமான விஷயங்களையும் கடந்துதான் இந்த வீடை நாங்க வந்து வாங்கினோம். ஒரு 65 லட்ச ரூபாய் மதிப்புள்ள, அதாவது ஹவுஸ் ஃபண்ட் மூலமாக இந்த வீடை நான் வந்து வாங்கினேன். பட் ரொம்ப சந்தோஷம். பட் என் மனைவி தூங்கும் போது நான் பல நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன். பாவம் என்னோட வந்து எப்படி இவங்க வாழ்க்கை நடத்துறாங்க அப்படின்னு. பட் ஆனா எப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு வீடு, கார்ல டிராவல் பண்றாங்க, அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை தரத்தை என்னால வெஸ்டிஜ் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 65 லட்ச ரூபாய் வீட்டுல நான் வந்து வீட்டுக்கு வெஸ்டிஜ் இல்லம் அப்படின்னு பேர் போட்டேன். பட் என்கிட்ட இருந்த எல்லா விஷயங்களும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் இழந்திருந்தேன். பணம், வீடு, எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இழந்திருந்தேன். ஆனா எனக்கு எல்லாமே மீட்டு கொடுத்தது வெஸ்டிஜ் அப்படிங்கிற ஒரு வியாபாரம் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டுக்கு வெஸ்டிஜ் இல்லம் அப்படிங்கிற பேரை போட்டேன். பட் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஒரு 11 ஆண்டுகள் நான் வாடகை வீட்டுல இருந்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு சொந்த வீட்டுல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப லக்ஸரியான ஒரு வீட்டுல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இங்க இருந்துதான் அந்த வீட்டுல இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். பட் இந்த எம்டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு எம்டிஎம் சாதாரணமா நடந்திருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 500 பேரோ 1000 பேரோ தான் கலந்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாக்குறது மாதிரி ஒரு எம்டிஎம் நடந்திருக்கு. அது முதல்ல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஏன்னா இதெல்லாம் நான் அந்த அளவு இழந்திருக்கிறேன். அந்த அளவு விஷயங்களை நான் இன்னைக்கு மேல வர்றதுக்கு எனக்கு பலவிதமான விஷயங்கள் எனக்கு காரணமா இருந்திருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் இழந்திருந்தாலும் இன்னைக்கு வெஸ்டிஜ் அத்தனை விஷயங்களும் எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமிதமா இருக்கு. பட் என்னுடைய மாத வருமானம் 3,26,000 ரூபாய். பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 3,40,000 ரூபாய் இந்த வியாபாரத்துல நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல வந்து பேசிக் லெவல்ல இருந்து இந்த வியாபாரத்தை நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரகிளான விஷயங்கள், பல இடங்கள்ல நான் எடுத்த முடிவுகள் பாத்தீங்கன்னா என்னுடைய அப்ளையன்ஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட், இல்ல குறிப்பா நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரணவ் பிரவீன். பட் அவருடைய ட்ரைனிங் குறிப்பா பாத்தீங்கன்னா விஐபி அப்படிங்கிற ட்ரைனிங், அதுவும் நான் பெருமையா சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலே அதிகப்படியான எம்டிஎம், மிக பிரம்மாண்டமான எம்டிஎம் நடந்திருக்கு அப்படின்னா அதுவும் நாங்க தான் ப்ரமோஷன் பண்ணியிருப்போம். நான் அப்படின்னு சொல்ல நாங்க தான், என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒத்துழைப்போட பிரம்மாண்டமான எம்டிஎம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பட் அது பிரவீன் சாருடைய பலவிதமான ட்ரைனிங் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அவர் தரக்கூடிய நிறைய விஷயங்கள், அத மாதிரி அசோக் சார் அவருடைய பலவிதமான ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராடக்ட்ல எந்த விதமான டவுட்டுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பக்கா ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மோகன் சார், நம்முடைய பிரான்ச் மேனேஜர்ஸ் மிஸ்டர் சதீஷ்குமார் சார் அண்ட் அரவிந்த் சார், இவங்களுடைய முழு சப்போர்ட், எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு நம்ம டீமுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களோட இந்த எம்டிஎம் பண்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பட் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய ஒரு விஷயமா நான் நம்புறேன். பட் நான் வந்து எல்லா விஷயங்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணல.
பட் குறிப்பாக சில விஷயங்கள் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனா பேசிக் லெவலில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ரொம்ப 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 அடிமட்டத்துல இருந்து நான் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கையில காசு இல்லாம பல விஷயங்களை இழந்துதான் இந்த வியாபாரத்தை நான் கத்துருக்கிறேன். சொல்ல போனா 19 ஆண்டுகள் நான் இந்த வியாபாரத்துல இன்னைக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு விஷயம் ஒரு டைம் பிடிச்சிருக்கு. பட் 19 ஆண்டுகள் நான் டிராவல் பண்ணதுனால தான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. அதனால 19 ஆண்டுகள் நான் டிராவல் பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது. இன்னைக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. நான் இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 30-35 ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு 350 ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. பலவிதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பலவிதமான ட்ரைனிங்ஸ் மாடல். வீட்டுல இருந்தபடியே பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு என் டவுன்லைன்ஸும் சரி, யாரும் சரி என்கிட்ட காரணம் சொல்லவே முடியாது. என் டவுன்லைன்ட்ட சொல்லுவேன், இறைவன் எனக்கு காது பெருசா கொடுத்துருக்கிறார். ஏன் அப்படின்னா காரணங்கள் என்ன காரணங்கள் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்னைக்கு லாக்டவுன்ல என்னுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல growth இருக்கு. லாஸ்ட் மந்த்ல 2 டிசிடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் ஸ்டார் வந்திருக்காங்க. அன்னைக்கு நம்ம டீம்ல அதிகப்படியான நபர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கக்கூடியவங்க 10க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. 10,000க்கு மேல சம்பாதிக்கக்கூடியவங்க 300க்கு மேற்பட்டவங்க இந்த டீம்ல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. எல்லா லீடர்ஸுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பா வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட். பட் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய சாதனை என்னால படைக்க முடிஞ்சிருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா அது வெஸ்டிஜால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இவ்வளவு பெரிய நிறுவனம், இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு பெரிய ட்ரைனிங் ஏரியா, இவ்வளவு பெரிய லீடர்ஷிப், இந்த மாதிரிப்பட்ட பல டைமென்ஷன்ல நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கறத என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய 19 வருட அனுபவத்துல பார்க்கும்போது 100% என்ன சொல்ல முடியும், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இங்க மட்டும்தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களோட நான் டிராவல் பண்றது. தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டோரி பார்க்கும்பொழுது எஸ் டெஃபினட்டா நீங்க எந்த அடிமட்ட லெவல்லேருந்து இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்கு அப்படின்னு எங்களால் நிச்சயமா புரிஞ்சிக்க முடியுது. ஸோ டியர் வெஸ்டிஜியன்ஸ், எஸ் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா சதீஷ் சார் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வெஸ்டிஜ் இருக்கக்கூடிய உலகம் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் லைவ்ல நான் வாட்ச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 3500-4000 பேர் வரைக்குமே இந்த ப்ரோக்ராம் இப்போ லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டலி இன்னைக்கு வந்து இந்த எம்டிஎம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப டைனமிக் லீடர், ஸோ அவர் மூலமாக இந்த எம்டிஎம் நம்ம துவங்கி இருக்கும். நிச்சயமாக இந்த வாய்ப்பை சரியாக நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது வெஸ்டீஜ் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த 3 மாதங்கள் என்னதான் லாக்டவுன் அப்படி இருந்தா கூட சதீஷ் சார் சொன்ன மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாட்டோட வியாபாரம், இந்தியாவில் நம்மளுடைய வியாபாரம் அப்படிங்கிறது வேற எந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனமும் அச்சீவ் பண்ண முடியாத வகையில் தான் இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதற்கு எல்லாருமே காரணம் என்ன, முக்கியமாக வெஸ்டீஜோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், லீடர்ஸ், ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அண்ட் உங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இது எல்லாம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வெற்றிகரமாக அச்சீவ் பண்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா வெறும் தோல்விகள் மட்டுமே சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்த நபர் லைஃப்ல இருந்ததெல்லாமே இழந்து இனிமே எதுவுமே வேணாம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்ச அவர் வாழ்க்கை. ஸோ கடவுள் அன்னைக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் காமிச்சாரு. அந்த வழிகாட்டுதலை வந்து கரெக்டா அவர் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ நம்ம நேர்ல இல்லைனாலும் அப்படின்னாலும் டெஃபினட்டா நம்ம இருந்த இடத்துல இருந்தே ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் டெஃபினட்டா சதீஷ் சார் அவர்களுக்கு நம்ம கொடுக்க ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நிச்சயமாக இப்ப நிறைய பேர் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் வந்து உங்க மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கறத என்னால நினைக்க முடியும். தட் இஸ் என் லைஃப் இப்படிதான் இருக்கு, என் லைஃப்ல இப்படிதான் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது.
எஸ், நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையுமே ஒரு ஒரு கஷ்டத்துல இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடியது. ஸோ அதுல ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வியாபாரம், அதுல சரியாக ஆணித்தரமாக நம்ம நிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பலவிதமான வெற்றிகளை நம்ம சந்திக்க முடியும். எப்போதுமே ஒரு நிழலோட அருமை அப்படிங்கிறது வெயில நிற்கும் போது தான் நமக்கு தெரியும். அதே போல தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது அதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது எஸ் டெஃபினட்டா நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில நம்ம அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ, சதீஷ் சார் இன்னைக்கு எப்படி அவர் குடும்பத்திற்கு இன்னைக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாமே இன்னைக்கு வந்து இல்ல அப்படின்னு சொல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையில வந்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது, ஸோ அதுல அவருடைய அயராத அந்த உழைப்பு, நம்பிக்கை இதுதான் காரணம். ஸோ டெஃபினட்டா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த வெற்றி வாய்ப்புகள். ஸோ உங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருமே இந்த எம்டிஎம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நாங்க உங்களை பார்த்து இன்னைக்கு சேரக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு நாம வந்து ஒரு படிப்படியாக டெஃபினட்டா நம்ம காட்டணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். ஸோ இதே வெற்றி வாய்ப்புகள் உங்கள் அனைவருக்கும் இருக்கு. சரியான முறையில் பயன்படுத்திங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய கம்பெனி தட் இஸ் 2030 அப்படின்னு பார்க்கும்போது ஏன் உலக அளவுல வெஸ்டீஜ் நம்பர் 1 கம்பெனியா வரதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிஸ் வரலாம், இந்த கான்செப்ட்ல இருக்கு, அந்த கான்செப்ட்ல இருக்கு, இதுல தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நிலையா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிறுவனம் வெஸ்டீஜ். அதனால்தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸை இன்னைக்கு உருவாக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு சின்ன விஷயம்தான் இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். ஒரு நொடி துணிவிருந்தால் இறந்து விடலாம், ஒரு நொடி துணிவிருந்தால் இறந்து விடலாம், ஒரு நொடியும் துணிவிருந்தால் ஜெயித்து விடலாம். நீங்க எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க, ஞாபகம் வச்சுங்க. விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க் யூ so much. ஸோ அடுத்து 19ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி காலையில 11 மணிக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு தலைவரோட இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க் யூ so much.